இது அவ்வளோ தரமற்ற முறையில் வந்து நம்மளுடைய மருத்துவமனைகள்லாம் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. யாருடைய பொறுப்பு? அங்க இருக்க செக் போஸ்ட்ல இருக்க நாய் என்ன செய்யுது? புடுங்கிட்டு இருக்கு. அந்த நாய் யாரோட கண்ட்ரோல்ல வரா? சம்பளம் வாங்குறாங்கல்ல, அறிவு வேணா. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அறிவு இருக்கணும். நீங்க போய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சுத்தி பாருங்க, உங்க மனசாட்சிப்படி ஓகே ஃபைன் அப்படின்னா மரியாதைக்குரிய திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் அவருக்கோ அல்லது அவர் வீட்டாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அரசு மருத்துவமனையில் படிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. செந்தில் பாலாஜி இப்போ ஓமந்தூர்ல அனுமதிச்சது உடனே காவிரிக்கு மாத்திட்டீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு, 1000 ரூபாய் வந்த பிறகு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ள உயிரோட இருக்கிறேன்னா காரணம் முதல்வர்னு சொல்றீங்கல்ல. அப்போ 1,10,00,000 பேர் புள்ள சாவானா? ஏன் கவர்மெண்ட் ஆட்சியில மருந்து இல்ல மாத்திரை இல்லைன்னா அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை கம்மௌண்ட் சேங்க யாருங்க கீழே இருக்கவன் தானங்க மேல எழுதணும். ஏங்க அதுக்கு தாங்க என்ன ஐயோ ஐயோ நீங்க என்ன அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் மந்திரியே வந்து பாப்பாரா எல்லாமே? எடப்பாடி பிஜே போட்டு வச்சிருக்காரு, வந்தாருன்னா சிறுபான்மையினர் இங்க விரட்ட போடுவார்கள். அந்த ஒரு கோஷம் தான். அப்புறம் இந்த இலவச நாக்கில் தேர்ந்தெடு வருது. நாங்க நிறைவேற்றுவோம், பொறுத்திருந்து பாரு. ஆமா பொறுத்திரு. எந்த ஜூன்? எந்த ஜூன்னால? கம்மிங் ஜூன் 24 25. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு மூர்த்தி சார், எழும்பூர் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய இந்த நிலை, டாய்லெட்லேயே இருக்கட்டும், அந்த வளாகத்துக்குள்ளேயே வந்து அந்த கழிவுகளை வந்து கொட்டி வச்சிருக்கிறத பார்க்குறோம். மருத்துவ கழிவுகள், நாப்கின்கள், அதே போல் பல கழிவுகள்லாம் வந்து அப்படியே சகட்டமினிக்கு போட்டு வச்சுருக்காங்க. இது அவ்வளோ தரமற்ற முறையில் வந்து நம்மளுடைய மருத்துவமனைகள்லாம் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. சார், நம்முடைய மருத்துவர்கள் பலர் தங்கள் உயிரை பணையம் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கடவுளாக இருக்கிறார்கள் என்று நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் அந்த மருத்துவமனைகள் ஒரு நோயோட போனா 9 நோயை வாங்கி வெளியில வர கண்டிஷன்ல தான் இன்னைக்கு மருத்துவமனைகள் இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து எக்மோர் மருத்துவமனை சம்பந்தமான செய்தி வெளியே வந்தது. இதற்கு நேத்து ஒரு மருத்துவமனையில் நாய்ங்கெல்லாம் ஓடி இருக்குது, பேஷண்டோட பேஷண்டா நாய்ங்களும் இருக்குது. அதை பார்த்தோம். சில அதற்கு முன்னால் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ், அதாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் ட்ரிப்ஸ் போடுறாங்க. அதற்கு முன்னாடி எல்லாம் இந்த திமுக ஆட்சியில, அதற்கு முன்னாடி திருவள்ளூர்ல செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் போஸ்ட்மார்டம் பண்றாங்க. இன்னொரு அந்த பக்கம் எங்கேயோ திருவாரூர் பக்கமா எங்கேயோ ஒரு டீ குடிக்கிற பிளாஸ்டிக் அந்த பேப்பர் கப் இருக்குல்ல, அந்த கப்பு வழியா 2 டியூப் போகுது. இது எல்லாம் எதேச்சான நிலை சார். நம்ம இந்த அரசு மீது நம்ம இவ்வளவு அலிகேஷன் சொல்றோம்ல, காரணமே தான் சார். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, அந்த காசை இந்த மருத்துவமனையெல்லாம் சரி பண்ணீங்கன்னு வச்சுங்க, மக்கள் உன் காலில் விழுந்து கும்பிடுவான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு, 1000 ரூபாய் வந்த பிறகு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ள உயிரோட இருக்கிறேன்னா காரணம் முதல்வர்னு சொல்றீங்கல்ல. அப்போ 1,10,00,000 பேர் புள்ள சாவானா? அவன் எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போவான்? வாங்காத 1,10,00,000 பேர் என்ன பதில் அரசு சொல்லுது? அப்போ இந்த பணத்துல ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு 4-5 மருத்துவமனையை பண்ணோம்னா எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி மருத்துவமனை இருக்கும் சார். மருத்துவமனை டாய்லெட்லாம் இருக்கவே இருக்காது சார். நீங்க ஜிஹெச் கூட போய் பாருங்க. பலரும் மேற்கொள் கட்டுறாங்க. இப்போ இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுல நம்ம மருத்துவமனைக்கு நம்ம செலவிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு தமிழக அரசுடைய பட்ஜெட்லேயே 15 எய்ம்ஸ் வந்து கட்டலாம். இந்த 1000 ரூபாயில இது நீங்க ரெடி பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கினவங்க வந்து உங்களை வாழ்த்துறானோ இல்லையோ, மருத்துவமனைக்கு போனோம்னா என்னையா போன கவர்மெண்ட் இப்ப போய் பாருங்கய்யா என்ன மாதிரி இருக்கு பாரு. அப்படி இழைச்சி வச்சிருக்க ஹாஸ்பிட்டல். மக்கள் மத்தியில ஒரு நற்பேரு உண்டாகும் சார். திருவேண்டரம் அரசு மருத்துவமனை பாத்திருக்கீங்களா? அப்போல தோத்துரும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு மருத்துவமனை அவ்வளவு அரசு மருத்துவமனை. நீங்க அந்த கன்னியாகுமரி அந்த பார்டர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டான், திருவேண்டரம் தான் போறோம்.
அப்போ அந்த 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 மக்களை அவன் எப்படி காக்குறான்? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஓடுறது, இயக்குறது, தவறுறது, ஸ்லோ வாக் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, இவங்க எப்படி தெரியுமா சார்? கொரோனாவில் இந்த அரசு எவ்வளவு சிறப்பா கையாண்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்களா சார்? அதையெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். எங்க அப்பா எடுத்தாருன்னா அவ்வளவு பெருசு இருக்குன்னு. நீங்க இந்த என்னது ஏதோ ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் ஒண்ணு பண்ணாங்க சார். ஆமா, அதாவது பெசன் நகர் அந்த ஆவின் பார்க் இருக்கு அங்க ரவுண்டானா, அதாவது ரைட்டு போனா அடையாறு, லெஃப்ட் போனா பெசன் நகர் பீச், அங்க இருந்து பெசன் நகருக்குள்ள ரவுண்டு சார். அப்போ அந்த ரோடுகள்லாம் போட்டு கொஞ்சம் மாலிஷ்லாம் பண்ணாங்க சார். சார் டிரான்ஸ்ஃபார்மும் அங்க இருக்கு சார். சார் அதுக்கு வந்து நம்ம சைனாவில இருந்து பிரதமர் வந்தப்போ மகாபலிபுரம் போறாருன்னா போட்டு மூணாங்க தெரியுமா? அதிபர் வந்தார், சைனா அதிபர். அந்த மாதிரி போட்டு அந்த 2-3 டிரான்ஸ்ஃபார் வந்து மூடுறாங்க சார். நான் என்ன கேட்கிறேன், மாசு பலமுறை வராரு, உதயநிதி பலமுறை நம்ம ஊர்ல தானே சுத்துறாரு. அவருக்கு தெரியாது இந்த டிரான்ஸ்ஃபார் எப்படி இருக்குன்னு? தெரியுமா? தெரியாது. தெரியும், கண்டிப்பா தெரியும். கண்ண முடியினா போவீங்க. சாதாரண இடங்கள்ல நீங்க வந்து பிரயாணப்படுகிற போது சிட்டிக்குள்ளேயே இந்த டிரான்ஸ்ஃபாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க இந்த சிறப்பு மாரத்தானே அதுக்கு வந்து ஒரு ஷீல்டு போட்டு போடுறது, இப்படி மேக்கப் பண்ற வேலையை தான் இவங்க செய்யறாங்களே தவிர இந்த மக்களுக்கான அடிப்படையான விஷயங்களை இல்ல. பிஜேபியோட ஃபார்முலா கடைபிடிக்கிறாங்களோ ஒரு கேள்வி வருது. வெளிநாட்டுல இருந்து யாராவது தலைவர்கள் வந்தாலும் வந்து குடிசைகளை வந்து செவரு போட்டு மறைச்சிடுறாங்க. அவன் வெளிநாட்டுக்காரன் அந்த கம்யூனிட்டிக்கு தெரியாது சார். நீ எங்க கூட தானே இருக்கிற, எங்க அண்ணன் தானே, நீ என் தம்பி தானே, என் புள்ள தானே, உனக்கு தெரியாது அப்பம் பண்ற கஷ்டம். அப்போ எங்க கிட்ட இருந்து நீ ஐசோலேட் ஆகிருக்கியா? அப்படி வைத்துக்குமா? இத எங்களுடைய வாழ்நிலைய இங்க இருக்கிற நம்ம அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாமா? திரு காமாட்சி ஐயா, அரசு மருத்துவமனையோட நிலை, மூர்த்தி சார் துவக்கத்திலே ஒரு கருத்தை ஒன்று சொன்னார். நம்ம நோய்க்குன்னு ஒரு நிவாரணத்துக்கு தேடி போனோம்னா 9 நோய் ஃப்ரீ, அப்படி ஒரு நோய்க்கு போனோம்னா 9 நோய் ஃப்ரீ உங்களுக்கு அப்படின்ற நிலைமை தான் வந்து அரசு மருத்துவமனையினுடைய நிலைமை இருக்காங்கிற கேள்வி ஒன்று வருது. நம்ம என்ன செஞ்சோம்? நீங்க கடந்த 3 மாத காலமா தேர்தல் நடைமுறை இருக்கிற காரணத்தினால இப்ப நீங்க சொன்னீங்க என்னங்க இது யார் பண்ணணும்? இது வந்து அமைச்சர் இப்ப பண்ண முடியாது, அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போக முடியாது, அமைச்சர் உத்தரவு போட முடியாது. சரி, அப்ப நம்ம முதல்வர் ஏன் வந்து அந்த கிட் எல்லாம் போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போனாரு சார்? அந்த அந்த எக்மூரில் அந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்குல்ல, அந்த இடம் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு உகந்த இடமாக இருந்ததால் அந்த இடத்தில் கொட்டப்பட்டிருக்கு. அதுக்கு தேர்தல் கமிஷன் காரணமா? அப்போ முறையான பராமரிப்புக்கான வசதிகள் ஆரம்பத்திலிருந்து இல்லை, அதால் அது அங்கே கொட்டப்பட்டிருக்கு. இப்போ 3 மாசமா தேர்தல் வந்து 2 மாசமா தேர்தல் ப்ரொசீடிங் இருக்குது, அதாலதான் நாங்க வந்து இங்க கூட்டிட்டோம். அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அங்க இருக்காது அது இல்ல. இது வந்து இந்த தேர்தல் நடைமுறை அமலில் இருக்கிற காலேஜ் தான் கொட்டப்பட்டதா? எல்லா மருத்துவமனையிலும் இதேதான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீ வந்து சிறுநீர் கழிச்ச முடியுமா மருத்துவ ஆஸ்பத்திரியில? சார் அப்படிதான் சார் இருக்கு. ஏன் நீங்க பாவம் அப்படிதான் இருக்கு. நீங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது இல்ல, அங்க போய் பாருங்க, மத்தியானத்துல ஒரு தொண்டு நிறுவனம் சாப்பாடு போடுறோம் சார். ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்மளாம் பார்த்தோம்னா கண்ணீர் வடிப்போம் சார். ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜனங்க அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்க்க வந்தவங்க போனவங்க எல்லாம் இப்படி இருக்கிற மக்கள் தன்னார்வலர்கள் வந்து உணவு வழங்குறத நம்ம அடிக்கடி வழங்குறத பாக்குறோம், ரெகுலரா போடுறாங்க நம்ம ஜிஹெச் எதிரில் சார். அப்படி பஞ்சை பராரியா இருக்கிற மக்கள் நம்ம யார் அரசை தானே இறைவனா பார்ப்போம். ஏதோ நம்ம பிரைவேட்ல போனா காசு எல்லாம் வேணும், நம்மகிட்ட காசு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு போறோம். அந்த ஜனங்களை இப்படி நீங்க நோவடிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் உண்மையிலே மனசாட்சி இருக்கா? இல்ல நீங்க உங்க அறம் தான் உங்களை பாடணும். திரு காமாட்சி ஐயா, இப்ப தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம், ரொம்ப கடும் மோசமான நிலையில வந்து அரசு மருத்துவமனைகள். இப்போ நம்ம ஐயா கூட மேற்கோள் காட்டியிருந்தாரு, இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு பதிலாக நம்ம வந்து அரசு மருத்துவமனைக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆண்டுக்கு 15 எய்ம்ஸ் வரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க.
இதெல்லாம் வந்து நம்ம ஏன் கருத்தில் கொள்ளக்கூடாது? எத்தனை ஆஸ்பத்திரி கட்டினாலும் என்ன பண்ணாலும் மெயின்டெனன்ஸ் சரியா இருக்கணும். மெயின்டெனன்ஸ் சரியா இருக்கணும்னா அங்க வேலை இல்லாத போது வேலை கிடைக்கலன்னு சொல்றானுங்க. அரசு வேலை போட்டு கொடுத்த உடனே அந்த வேலையை செவ்வனே செய்யறது இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி கழிவுகள்லாம் இங்க கொட்டியிருக்காங்கன்னா இது கூட அந்த டீன் வந்து இல்ல அல்ல சூப்பர்டென்டோ வந்து அதெல்லாம் சுற்று அரசையும் பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல இந்த இரியா இது எல்லாமே அரசாங்கம் ஒரு கேரளால உள்ள கழிவை குமரி மாவட்டத்துல வந்து கொட்டுறானே, அப்ப அது யாரோட பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? அங்க இருக்க செக் போஸ்ட்ல இருக்க நாய் என்ன செய்யுது? புடுங்கிட்டு இருக்கு. அந்த நாய் யாரோட கண்ட்ரோல்ல வரா? சம்பளம் வாங்குறாங்கல்ல. அறிவானா ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அறிவு இருக்கணும். தனி மனிதனுக்கு அறிவு இருந்தா தான் சம்பளம் கொடுக்குது அரசு. தனி அரசுக்கு அறிவு இருக்கு. அதை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு தான் சட்டம். இங்க நிர்வாகம் அது நிர்வாகம் இருக்குதுங்க. நிர்வாகம் பண்ண போய் தான் இதை கட்டுப்படுத்திருக்கு. இல்லைன்னா பார்த்தா எல்லாத்தையும் சுடுகாடா மாத்தி இருப்பாங்க பூரா. இந்த வேலையில சேருவா என் அண்ணன் தம்பி உங்க அண்ணன் தம்பி யாரா எல்லா பேரும் தான் சார். இப்ப நான் அடிக்கடி சொல்றேன், சிக்னல் இருக்கு, சட்டப்படி சிக்னல் ரெண்டு தான் நிக்கணும். நிக்காம பல பேர் போதான் செய்வான். அதுக்குதான் ஒரு போலீஸ்மேன் அங்க போடுறது. அப்படி அதுக்குதான் இப்ப ஒரு 10 பேர் ஒரு வேலைக்கு விடுறோம். இப்ப இந்த வேலை நீங்க செஞ்சிருப்பாங்க, எதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடுறான்? கண்காணிக்கிறது தான். இது மீறி எதுக்கு ஒரு சிசிடிவி வைக்கிறான்? அப்போ ஒரு சர்வலன்ஸ் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். மனுஷன் இயல்பா அப்படித்தான் இருப்பான். அதுக்குதான் சட்டத்திட்டங்கள் இந்த வரையறுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான். அதை விட்டுட்டு நீங்க வந்து எங்க போய் குறை சொல்றீங்க பாருங்க. நிர்வாக சீரின்மை, நிர்வாக சீர்கேடுன்னு ஒத்துங்க. எங்களுக்கு அது வரல, எங்களுக்கு தெரியல, இல்ல நாங்க லேசினஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவன் தப்புனா எவ்வளவு கேளு, விவோ தப்புனா அந்த ஸ்டாஃப் தப்புனா. ஆனா இப்போ திராவிட சித்தாந்த உடையவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்த்தீர்களா, நாங்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கின்றோம். இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து தமிழ்நாட்டில் தான் ஆகச் சிறந்ததாக இருக்கிறது, இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்களே. சரி, உலக நாடுகள்ல இருந்து இங்க வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போறான் தெரியுமா உனக்கு? ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல, ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி இதெல்லாமே வராங்கதான். நாங்க இல்லன்னு சொல்ல, மருத்துவர்கள் உயிரை கொடுத்து அர்ப்பணிப்போட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். நீங்க போய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சுத்தி பாருங்க. உங்க மனசாட்சிப்படி ஓகே ஃபைன் அப்படின்னா மரியாதைக்குரிய திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் அவருக்கோ அல்லது அவர் வீட்டாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அரசு மருத்துவமனையில் படிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் அரசு மருத்துவமனை தான் இது இப்ப போறீங்களா? இப்ப போறீங்களா? இப்போ உங்களுக்கு உங்க வீட்டாருக்கு உடம்பு சரியில்லைனா நீங்க போவீங்களா? எங்களுக்கு இந்த நோய் வந்த போது நான் ஓமந்தூரார்ல, எதுக்கு நீங்க கொரோனா விட்டுருங்க, கொரோனா விட்டுருங்க. அது எங்கேயுமே இடமே கிடையாது. ஏதாவது ஒரு பெட்டு கிடைச்சா போதுமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அலைஞ்சான். அதை விட்டுருங்க. பல லட்சம் பேர் அது ஸ்தம்பிச்சிச்சு. அது விட்டுருங்க. நான் சொல்றது, உங்க அமைச்சரோ உங்க எம்எல்ஏக்களோ அவங்க யாராவது வந்து தங்களுடைய வீட்டாருக்கோ அவர்களுக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில படுக்கிறாங்களா? கண்டிப்பா படுக்கலாங்க. அரசு செந்தில் பாலாஜி ஓமந்தூர்ல அனுமதிச்சது உடனே காவிரிக்கு மாத்திட்டீங்க. கண்ணே, இதெல்லாம் வந்து சில ஸ்லாக்னஸ் சில இடங்கள்ல இருக்கத்தான் செய்யும். பொருளாதார வசதி இல்ல, நெருக்கடி இருக்கு. எதுக்கு மாறினார் ஓமந்தூர்ல இருந்து? அது காவேரிக்கு அவருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அரசு மருத்துவமனை இல்ல. செந்தில் பாலாஜிக்கு 2 உயிர் இருக்குதுங்க, சாதா குடிமனுக்கு 6 உயிருங்க. போதுமா? அப்படி சொல்லுங்க. ஏன் கவர்மெண்ட் ஆட்சியில மருந்து இல்ல, மாத்திரை இல்லைன்னா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, கம்மௌண்ட் யாருங்க கீழே இருக்கவன் தானங்க மேல எழுதணும். ஏங்க அதுக்கு தாங்க என்ன ஐயோ நீங்க என்ன அமெரிக்கால ஃபர்ஸ்ட் மந்திரியா வந்து பாப்பாரா? எல்லாமே இந்த ஆஸ்பத்திரியில டெய்லி வந்து அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவாரா? அதாவது டாக்டர் இருக்காரு, ஒரு இருக்காரு, ஒரு முறைகேடு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு தெரிஞ்சா மந்திரி நம்மளை தொலைச்சிருவார்ன்ற பயம் இருந்தா அவர்கள் தங்கள் வேலையை ஒழுங்கா செய்வாங்க. நான் ஒரு பக்கம் தூத்துறேன், நீ ஒரு பக்கம் தூத்திக்கோன்னா அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும். இது நீங்க பாருங்க எல்லாமே. ஐயா இப்போ நான் இன்னொரு கேள்வி முன்வைக்கிறேன் ஐயா. திருச்சி தொட்டியம் பகுதியில் அரசு மருத்துவர் அந்த சர்டிஃபிகேட்டு தர்றதுக்கு 1000 ரூபாய் வந்து லஞ்சமாக கேட்குறாரு. அது வந்து வீடியோ காட்சி எடுத்து சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஆகிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்லே அது வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் ஜூன் 4க்கு பிறகுதான் நடவடிக்கை, ஜூன் 4 வரைக்கும் பாருங்க அப்படின்றீங்களா? நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ எடுக்கணும்னா எடுக்கணும்.
அரசாங்கம் இப்ப நம்ம வந்து இப்ப இல்லையா, இப்ப நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது கரெக்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இதெல்லாம் நிறைந்து கிடக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும் சொன்னாரா? டிக்ளேர் பண்ணி எலெக்ஷன் டியூட்டில இருக்கு. இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், அவ்வளவுதான் சார். இப்ப எடுக்கணும்னா நார்மலாங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில இந்த சர்டிபிகேட் வாங்கி அந்த இருக்கிறவங்க யாராவது வாங்கி கொடுப்பாங்க. இது இயல்பு. இது நம்ம ஒன்றும் பெருசாவும் அதை எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு அருமும் போடாது. 1000 ரூபாய் கொடுத்தா தான் கொடுப்பேன்றது தான் பிரச்சனை. அதுதான் இப்ப வந்துக்குது. அதே ஆளுகிட்ட 100 ரூபாய் கட்டுந்தானா எனக்கு ஒழிஞ்ச போறான், கருமாதி எடுத்துன்னு போறான், அப்படி கொடுத்துட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருப்பான். அப்ப 1:10 அளவுல எல்லாமே இன்றைக்கு மாறி இருக்கிறது. இவர்களை பார்த்து இன்றைக்கு எல்லாம் மாறி இருக்குன்றது தான் பிரச்சனை. இப்போ இல்ல, எங்கும் ஊழல் எதிலும் ஊழலா இருக்கே, எங்கேயும் லஞ்சம் எதிலும் லஞ்சமா இருக்கே நம்மளோட ஆட்சியிலையும். அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம திமுகவுக்கு வாக்களிச்சோம். ஆனா இது இவ்வளவு ஆட்சியில் லஞ்சம் அழிஞ்சிருக்கு, எடப்பாடி ஆட்சியில் லஞ்சம் அழிஞ்சிருக்குன்னு மாத்துறீங்களா? எடப்பாடி பிஜேபி போட்டு வச்சிருக்காரு, வந்தாருன்னா சிறுபான்மையினர் இங்க விரட்ட போடுவார்கள். அந்த ஒரு கோஷம் தான். அப்புறம் இந்த இலவச நாக்குல தேர்ந்தெடு வருது. இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வச்சுதான், பொய் வாக்குறுதிகள், பொய் பிரச்சாரம் வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதால வந்து போன ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, அந்த ஆட்சியை நாங்க வந்து திருத்தி வேற ஆட்சி தருவோம்லாம் இவங்க வரல. இல்ல, தொடர்ச்சியா இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாறினால் காட்சி சம்மந்தத்துக்கு எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும் ஜூன் 4 பிறகு. என்னையா இது ஆமான்ற அப்புறம் தொடர் கதை 3 மாசமா தான் முடக்கி வச்சிருக்காங்க. பண்ணுங்க தேர்தல் சொல்லி எல்லாம் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல கொடுத்து சார் ஒண்ணு பண்ணிட்டேன் சார். ஒரு பேனர்ல எல்லாம் ஜூன் 4க்கு பிறகு நடக்குது. அதை வச்சு நான் நீங்க கேள்வி கேட்க எடுத்து இப்படி காட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம். அடுத்த கேள்விக்கு இப்படி காட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம். நல்லா ஐயா ஐயா பார்த்தா இப்ப யாராவது நெறியாளர்கள் உங்ககிட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க வைங்க, இந்த அரசோட குறைபாடுகள் எல்லாம் இப்ப எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, ஜூன் 4க்கு பிறகு கடுத்த கொடி எப்படி பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஐயா. அதான் கரெக்ட் தான். அப்படியே ஆமா. சரி, அதே போல ஐயா இப்போ அந்த மயிலாடுதுறையில விவசாய நிலங்கள், அந்த விவசாய நிலங்களுக்கு விளை நிலங்களுக்கு வந்து விவசாயிகளாக வந்து வட இந்தியர்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க காலையிலேருந்து இரவு முழுக்க வேலை செய்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த கூலிகள்லாம் வந்து வாங்கி அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம செய்தி தொகுப்பு பார்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு வட இந்தியர்களோட ஊழல் இருக்கும் பட்சத்தில் தமிழர்களுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதோட பாதிப்பு, அதனுடைய அந்த தீவிர தன்மைங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் ஐயா? அரசு உணர்வுதான் கேளுங்க. அரசு உணர்வுதான் இவங்களோட ஊழல் வேலை. அதாவது வடவர்கள் வந்து இங்க வந்து வேலைக்காக வந்தாங்க, அவங்க வேலையை பாக்குறாங்க. நம்மால எல்லாமே வந்து டாஸ்மாக்கு போறான், தண்ணியை சாப்பிட்றான், அரசு மரத்துக்கு அடியில மல்லா கடிச்சு படுத்து கிடக்கான், வேலைக்கு போறது இல்லை. இவன் வேலைக்கு போனா ஒரு நாள் வேலைக்கு போறான், 9 நாள் வீட்டுல கிடக்குறான். அதனால இவங்களை பத்தி பேசாத. அதாவது சரி, இந்த நாய் சுத்தி ஒயிட் ஜாப் சுத்தி வருது இல்ல நாய, இது திறக்க தானே சுத்தி வர மூடுறா, அப்படி மூடலாம்ல? மூடலாம். இந்த ஆட்சி காலத்திலே 4க்கு அப்புறம் இல்ல இந்த ஆட்சி காலத்திலேயே மது கடைகளை எல்லாம் மூடிடுவாங்க. எதிர்பார்க்கிறேன் இந்த 2 ஆண்டு காலத்துக்குள்ள அநேகமா நடவடிக்கை. அதாவது தேர்தல் இந்த 5 ஆண்டுகளை பதிவு முடியுதுல, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து நிறைவேற்றிட்டோம். இது நாங்க திரும்பவும் ஃபாலோ, அதாவது கண்டினியூஸ் பண்ணோம்னா அடுத்த முறை எங்களுக்கு வாக்களிங்க, அப்படிதானே? பாப்போம், பொறுத்து. ஐயா இப்ப தமிழர்களை வந்து இப்ப நீங்களே மேற்கோள் காட்டிட்டீங்க, இருக்கவங்க எல்லாம் வந்து அங்கதான் போய் நிக்கிறான், அதனாலேயே வந்து தமிழர்கள் வந்து நாசமா போயிட்டா நீங்களே சொல்றீங்க. அப்ப அது மூடுறதுல அரசுக்கு என்ன சிக்கல்? எதை மூடுறதுல அதுக்கு அரசுக்கு என்ன சிக்கல்னா அது அரசாங்கத்திட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டா பிரதிநிதியா நீங்க நினைச்சிட்டு கேள்வி கேட்டா நான் என்ன திமுகங்கிறதுக்காக அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதை நீ போட்டு வரவங்க எல்லாரும் இதே கேக்குறீங்க, பிஜேபி போறியான்னு பேச்சு இல்ல. ஐயா பலதான் சொல்லியிருக்காருல்ல, நான் 4 சாகா முடிச்சிருக்கின்றேன், நான் வந்து நானும் ஃபார்மர் பிஜேபி காரியகர்த்தா அப்படின்னு பல முறை சொல்றாரு ஐயா, மேற்கோள் காட்டுறாரு. அதனால தான் இந்த கேள்வியை முன் வைக்க வேண்டியது இருக்கு. ஐயா பார்வையில் பிஜேபிக்கும் திமுகவும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதாவது இப்ப திமுகவில் இருக்காரு. என்னன்னோ பேச அவருக்கு வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோ வரலன்னு பார்த்தேன். தமிழ்நாட்டுல ஒரு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற உங்க நண்பர்கிட்ட சொல்லி ஏதாவது கவர்னர் போஸ்ட் எதுவும் கேட்டுட்டீங்களா?
இலக்கணை சேர்ந்த சிஜிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காங்க. கவர்மெண்டே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் வராது, இந்தியா கவர்மெண்ட் தான் வரப்போகுது. அப்புறம் ஆமா, இந்தியன் கவர்மெண்ட் தான். இந்தியால இந்தியா கவர்மெண்ட் வருது. இந்தியன் கவர்மெண்ட் தான், அது பாரதா, அது அப்புறம் பார்த்துக்குவோம். என்டிஏ கவர்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்களா? கூட்டணி தான் ஜெயிக்கும், அது ஒன்றும் கவலைப்படாத. நீ கேள்வியை கேளு. சரி, ஓகே. மூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? விளை நிலங்களுடைய விவசாயம் பாக்குறது வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க சார். இன்னைக்கு சார் மீன் வாங்கினோம்னா சார் அதை கிளீன் பண்றான் சார். அவன் டீ கடையில டீ போடுறான், பஜ்ஜி போடுறான், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எங்கடா இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்க? முதல்ல ஹோட்டல்ல வந்தான், அப்புறம் துணிக்கடையில, அப்புறம் அங்க இங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டான். நேத்து இங்கே ஒரு இடத்துல அதிசயமா பார்த்தேன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலையா சார், அங்க ஒரு இந்திக்காரன் இருக்கிறான். எதிர்பார்க்காத இடத்துல இந்திக்காரங்க இருக்காங்க. என்னடா இது நாடு? எல்லா இடத்துலயும் எங்க எல்லா இடத்துலயும் நீக்க மர நிறைந்து விட்டார்கள் சார். இதுல அபாய நிலை எப்படி சார் ஆகும் வரக்கூடிய நாட்கள்? இல்ல, அரசு இந்த அபாய நிலையை உணர்ற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்களை கேள்வி கேட்டா அவன் மறு கேள்வி கேட்டுருவான். நான் இன்னைக்கு வந்தேன், நீ நேத்து வந்த அப்படின்னு கேட்டுருவானுன்ற அச்சத்துல இவர்கள் விட்டு போறாங்க தான் நான் பாக்குறேன் சார். இப்ப நான் நினைக்கிறேன் சார், இப்போ பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பிழைப்பு தேடதா வர்றாங்க. இப்போ இவங்க எப்படி ஆட்சி, அதாவது இவங்க எப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆவாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இப்போ கோயம்புத்தூர்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு நூற்பாலையில அங்க இருக்கிற இந்திக்காரங்களாம் அந்த ஊர்க்காரன் வேலைக்கு எடுக்காதான்னு ஸ்ட்ரைக் அடிச்சான். இது எந்த ஊர்ல நடக்குமா? திருப்பூர்ல ஒரு டீ கடையில 2 பேர் தகராறு இருக்கு. 2 தமிழர்களை அடிக்கிறதுக்கு 100 பேர் ஒன்று சேர்ந்தான், இந்திக்காரர்கள். இன்னும் மாதவரம் தானே இது, அம்பத்தூர்ல ஆயுத பூஜை கொண்டாட்டத்துல 2 குரூப்பா அடிச்சுக்கிறான். போலீஸ் அதிரடிப்படை உள்ள போக முடியல. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நம்ம வண்டலூர்ல ஒரு ஐடி பார்க் கட்டினாங்க. 4 மணி நேரம் கலவரம் நடந்தது. அவன் செத்து அவன் கொளுத்தி எரிஞ்சு அணைஞ்ச பிறகுதான் இன்க்ளூடிங் ஃபயர் சர்வீஸும் அதிரடிப்படையுமே உள்ள போக முடிஞ்சது. இது சூழ்நிலை சார். இப்ப எங்க ஊர்ல எல்லாங்க, எங்க விவசாய நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் என்ன சொல்றான்? முதல்ல முன்னா கூலிக்கு வருவாங்க, சாப்பாடு செஞ்சு போடுவோம் சார். சார் இப்போ என்ன 20 பேர் வரண்ணா, 20 கோட்டர்ண்ணா, யாராவது சொல்லி வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறான் சார். கோட்டரை பார்த்தாதான் சார், இந்த தண்ணியை பார்த்தா சார் அந்த தண்ணில கை வைக்கிறான். அப்படி ஆயிட்டோம். அப்படிங்கிற சூழ்நிலை நீங்க விவசாய வேலைக்கு வட இந்தியர்கள் வரையும் வந்துட்டான். அப்போ இது இவங்களே சொல்றாங்க, இவெல்லாம் எங்க போறாங்க சார்? இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நாளைக்கு சார் சத்தியமா சொல்றேன் சார், இங்க இருக்கிறவங்க போலீஸை பத்தா போயிடுவான் சார். வட இந்திய போலீஸை பத்தெல்லாம் போயிட மாட்டான். போலீஸை திருப்பி அடிப்பான். அவன் ஒத்தையாளா இருந்தாலும் மல்லு கட்டுவான். நம்ம 50 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு காக்கி சட்டை வந்தா போதும், யூனிஃபார்முக்கே நம்ம மரியாதை கொடுப்போம். இப்போ அது நம்மளோட நேச்சர். அது இந்த நிலை இப்படியே நீடிச்சுன்னா இங்க குடும்ப தலைவர்களாக அவர்கள் மாறி விடுவார். அந்த நிலைமைக்கு வந்துடும். இன்னைக்கு தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துடுச்சு. நாளைக்கு ஊருக்கு ஒண்ணு வந்துச்சு, நாளைக்கு தெருவுக்கு ஒண்ணு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா குடும்ப தலைவர்களாக அவர்கள் மாறி வருவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கு சார். இதை மட்டுப்படுறது சார். இங்க 1995 அசாம்ல போட்டாங்க சார். இப்போ நீங்க வெள்ளக்காரம் போட்டாங்கலாம் சொல்றாதீங்க. இப்ப ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல போட்டாங்க. அந்த மாதிரியான சில வழிமுறைகளை இங்க பண்ணணும்னு கேட்கிறோம் சார். ஒரு ஈரோடு சிப்காட்ல 70,000 பேர் இருக்கிறான் சார். வட இந்தியா 70,000 பேர்னா இங்க இருக்கிறவன வேலையை தான் சார் பறிச்சிருக்கான் சார். இப்படி அது நீட்டிச்சுன்னா இவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுவான். யாராவது மூக்குத்தி கட்டுங்கிறான், தாலி அறுத்துனுங்கிறான்னா அவன் தாலி அறுப்பான், செய்வான். ஒரு குழந்தை தனியா வருதுன்னா கொலுசுக்காரன் காதை அறுத்துன்னு போவான். இவன் போதைக்கு மயமாக்கப்பட்டவன் வேலை கிடைக்கல என்ன பண்ணுவான்? திருட செய்வான். அதை பத்தி கூட நாங்க உங்க ஊர் ஜனங்க தானே, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நீ தானே எஜமா. அப்போ எங்க வாழ்க்கையை நீ பார்க்கணும்ல. இப்ப நாங்க போய் ஒரு இந்தியக்காரனை தடுத்துருமா சார்? இன்றைக்கு பெரும்பாலானவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவெல்லாம் பேசுறான், வட இந்தியர்கள் ஆதிக்கம் மிக அதிகமாயிடுச்சுன்னு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க என்னைக்காவது இதை பத்தி சிந்திச்சிருப்பாங்களா? சாரசாரையா இறங்கலாம். எங்கடா வரீங்க? இந்தியக்காரன் 5 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை 10,000 கொடுத்து வாடகை எடுத்துறான். அந்த வீடோட வாடகை 3,000 ரூபாய் தான் தரணும். அப்போ ஏற்கனவே அங்க ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பான்ல, நம்ம ஆளு ஒரு 10-15,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு 3,000 வாடகை கொடுத்து இருந்திருப்பான்ல. அவன் எங்க சார் நடுத்தரில் போவானா? அந்த சிந்தனை எனக்கு வருது இல்ல, என் சொந்த சமூகம்னு உனக்கு வரணும் இல்ல. அப்ப உனக்கு வரலனா நீ வேற யாரோ
பண்றேன் நானு. சரி திரு காமாட்சி ஐயா, இந்த அபாய சூழ்நிலையை வந்து அரசு உணரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அரசு உணர்ந்து அதுக்குரிய நடவடிக்கையை கண்டிப்பா எடுக்கும். ஜூன் 4 பிறகு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நிறைவான உங்களுடைய கேள்வி என்னன்னா, ராமதாஸ் ஐயா அவர்கள் சற்று முன்னதாக பிரஸ் மீட் ஒன்று நடத்தினாரு. அதில் வந்து மேற்கோள் காட்டுறாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் கொடுத்தது 3.5 லட்சம் காலி அரசு பணியிடங்களை வந்து நிரப்பப்படும், அதன் பிறகு 2.5 லட்சம் புதிதாக உருவாக்கப்பட்டு இடங்களை உருவாக்கப்பட்டு அது வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்கோங்க ஐயா. ஆனால் இப்போ நிலைமை என்னென்னா, அந்த 3 வருஷத்தில் 2758 பணியிடங்களை தான் நம்ம வந்து நிரப்பியிருக்கோம் த்ரூ எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக. இப்போது லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு மட்டுமே 1 லட்சம் பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க, ஊழியர்கள், அரசு ஊழியர்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னும் நமக்கு இன்னும் 2 வருஷம்தான் ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் குறைஞ்சது 6 லட்சம் பேருக்கு வந்து நம்ம வந்து அரசு நியமனம் செய்யணும். உங்களுடைய வாக்குறுதியின்படி அரசு ஊழியராக நம்ம வந்து நியமனம் செய்யணும். நம்ம அப்படி செய்வோமா? 2 வருஷத்தில் நம்ம அதெல்லாம் செய்வோமா? நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோமா கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா கேட்குறாரு கேள்வியா. இதுக்கு உங்களோட பதில் என்ன? ராமதாஸ் ஐயாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. சட்டமன்றம் கூடும்போது சட்டமன்றத்துல ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரட்டும், எங்க முதலமைச்சர் சரியான பதில் சொல்வார். இல்லை, அது கேட்கலாம், சட்டமன்றம் திறந்ததுக்கப்புறம் கேட்போம். இப்போ நம்ம இந்த இதுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ ஒன்றும் பதில் சொல்ல இயலாது. இப்போ நம்ம ஏன் வந்து இப்போ பிஜேபியை பார்த்து கேட்குறோம், ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். கேட்கிற கேள்வி அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீ அறிவு கட்டதமா கேட்கிற. பாரு, 26,227 பேருக்கு வந்து இன்டர்வியூல இப்ப அப்பாயின்மெண்ட் போட போறோம். 19ஆம் தேதி வர்ற 19 இதை எடுத்துக்கோ, முந்தா நாள் இதை எடுத்துப்பாரு மெசேஜ். நான் உன்கிட்டே சொன்னேன் நான். அதனால இதெல்லாம் வந்து படிப்படியா நாங்க இப்ப ஆளுல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 3 மாசம் வந்து எங்களுக்கு இடையூறா போச்சு. இந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரெகுலரைஸ் ஆயிடும். எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் ஐயா. எப்படி ஐயா? 4ஆம் தேதிக்கு அப்புறம் கேளு ஐயா. 10 மார்க் கொஸ்டினுக்கு கொஞ்சம் அப்படி ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லுவாங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேப்ரிகேட் பண்ணி 2 மார்க். இல்ல, 6 லட்சம் பணிகளை வந்து நம்ம நியமிக்கிறோம். 6 லட்சம் பணி எல்லாம் பணியாளர்கள் போட்டா சம்பளம் கொடுக்க எங்க இருக்கு பணம்? சும்மா ஏற்கனவே இருங்க. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? அரசு வேலை ஃப்ரீயா வந்து செஞ்சுட்டு போன்னு சொல்லலாமா? அரசு வேலையெல்லாம் ஃப்ரீயா எல்லாம் செய்ய வேண்டாம். இந்த பக்கம் அரசு வேலையை போட்டு கொடுங்க, அந்த பக்கம் டாஸ்மாக மூடுங்கிற என்ன நினைப்புல பேசுற? சும்மா இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு டிவிய பார்த்து செய்திகளை சேகரிச்சு அதை எழுதுறதுல ஒண்ணும் பெரியது இல்ல. சும்மா இரு. மோடிஜி கொடுத்தாராப்பா? 20,000 பேருக்கு 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா? அப்புறம் 20 கோடி பேருக்கு வேலை தந்தாரா? 10 ஆண்டுகள் அப்புறம் என்ன புடுங்கினாரு? இதெல்லாம் கேக்குறீங்கல்ல? ஆமா, ஒரு சாமானியனா நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி இந்த நிறைவேற்றீங்களான்னு கேக்குறதுக்கு என்னுடைய தார்மீக உரிமையே இல்லையா? நாங்க நிறைவேற்றுவோம், பொறுத்திருந்து பாரு. ஜூன் 4. ஆமா, பொறுத்துரு. எந்த ஜூன்? முடிக்கலாம். எந்த ஜூன்னால? கம்மிங் ஜூன் 24 25 திரு மூர்த்தி சார், நிறைவான பார்வை பதிவு செய்யுங்க. இந்த புள்ளி விவரத்தோட வந்து ராமதாஸ் ஐயா மேற்கோள் காட்டியிருக்காரு சார். அவர் கணக்குப்படி 6 லட்சம் வருது இல்ல. முதல்ல இவங்க தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொன்னாங்க சார், 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருந்ததாக ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இவர்கள் வந்து சொல்றாங்க. அது இந்த செஞ்சுட்டாங்களா? அதே மாதிரி ஒரு 10,400 எஸ்சி எஸ்டி பேக்லாக் இருக்குல்ல, நிரப்பப்படாத இடங்களை நாங்க வந்த உடனே நிரப்பிடுவோம். நாங்க 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு 75,000 +2 படித்த மாணவ மாணவிகளை வந்து நீர்நிலைகளை பாதுகாக்க ஒரு நியமனம் பண்றோம் கன்சாலிடேட் சேலரியில அப்படிலாம் சொன்னாங்க. வேலை வாய்ப்புல இது எதையாவது பண்ணாங்களா சார்? அப்ப அதையே பண்ணல. ஜூன் 4 அப்புறம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சார். ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி மத்தியில வந்து இப்ப நமக்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டா இந்த இப்ப எங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இதே நிதி நிலைமையில் தான் இதே ப்ரொசீடிங்ஸ்ல தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இங்க ஒரு ஆட்சி நடத்தப்பட்டது. அது அவங்க ஏன் பண்ண 1.5 லட்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுக்காம அந்த ஆள் போயிட்டாரு. அப்புறம் போயிட்டாரு. இப்ப என்ன
நாங்க போடுவோம் நாங்க. என்னத்த போடுவீங்க? பொறுத்திருந்து பாருங்க. பாக்குறதெல்லாம் போடுவீங்க, இந்த இதை மட்டும் போட மாட்டீங்க. இதையும் போடுவோம். இதையும் போடுவீங்களா? போட்ட மாதிரி தெரியலையே. போடுவோம், வெயிட் பண்ணுங்க. கால்பார் பண்ணிருக்கு சார். ஒரு 10 அதாவது கால்பார் பண்ணிருக்கு. புதுசா கூட எடுக்க வேணாங்க. நீங்க இருக்கிறத பேக்லாக் அதெல்லாம் நிரப்ப வேண்டியது கூட நிரப்பலாம் இல்லங்க. நீங்க ஒரு மனசாட்சியே இல்லாம பாருங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவாருன்னு சொன்னீங்க சார். ஒரு நாட்டுல முக்கியமான விஷயம் வாத்தியார்கள் சார். அவன் தான் வரும் சமுதாயத்தை உருவாக்குறவன். இப்ப இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த 90s இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டிசிப்ளினா பெரும்பாலும் அரசு பள்ளிகள் படித்தவன் தான் கொஞ்சம் மனிதநேயத்தோட இருப்பான். அப்ப நீங்க அரசு பள்ளிகளை வீக் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? மனிதநேயத்தை சாகடிக்கிற வேலை தானே சார் இது அரசு பள்ளிகளை வீக் பண்றது. அப்ப இது மறைமுகமா என்ன உருவருது, என் கோமணத்தையும் உருவருது. நீங்க பாருங்க, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமங்களில் இந்த மஞ்சா வண்டி வருது இல்ல, கான்வென்ட் வண்டி பார்த்திருக்குமா சார்? எங்க ஊர்ல கிராமத்துல சார், எங்க ஊர்ல மொத்தமே கொஞ்சம் வீடு தான் சார், ஒரு தெரு தான் சார், ஒரு நீட்டு ஒரு ரைட்டு சார். சார் கிட்டத்தட்ட 5-6 வண்டி வருது சார் காலையில, கான்வென்ட் வண்டிங்க சார். இருக்கிற ஏழை ஜன, இப்ப நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம், நாங்க கெட்ட போயிட்டோம். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வீக் பண்ண நீங்க இன்னொருத்தருக்கு மறைமுகமா உதவி பண்றீங்க, தெரியுதா? எங்க ஊர்ல வராத அந்த பிரைவேட் வண்டிங்க எப்படி இப்ப வருது? ஏன் நம்பிக்கை மக்கள் அரசு பள்ளி மீது இழந்தார்கள்? நீங்க லட்சணம் நீங்க நடத்தினது தான், நீங்கன்னு சொல்ல, பொதுவா இந்த ஆட்சிகள் நடத்தின லட்சணம் தான் பிரைவேட் பக்கம் சாய வச்சிருக்கு. பிரைவேட் பக்கம் எப்படி சாயவான்? ஒரு மாசத்துக்கு ஒரு 5000-6000 ஃபீஸ் கட்டுறேன்னா அது பெரிய விஷயம் தான் சார். கிராமத்துல எங்க சார் போவான்? அப்போ எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அரசுகள் கொஞ்சமாவது திருந்துங்க, ஏழை மீது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க தான் நாம சொல்றோம். நம்ம குறை சொல்ல இவங்களை. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பத்தி